கோபம் வரும்போது என்ன பண்ணுறது அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஒவ்வொரு முறை கோபம் வரும் பொழுதும் அதற்கு நாம் சொல்லக்கூடிய பதில், என்னை ஏன் கோவப்படுத்துகிறீங்க, நான் சும்மா கோவப்பட மாட்டேன், என்னை கோவப்படுத்துறதுனால தான் நான் கோவப்படுறேன் அப்படிங்கிறது அந்த காரணத்தை நாம் நியாயப்படுத்துகிறோம். இதே காரணம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நிச்சயமாக யாருமே சும்மா கோவப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போக மாட்டாங்க. அப்போது எல்லாருக்கும் நான் ஏன் கோவப்பட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் அந்த காரணம் வந்த பிறகு கூட நாம் கோவப்படாமல் இருக்கணும். அப்படின்னா அந்த கோபம் வரும் சமயத்தில் எதிரில் இருப்பவர் மேல் கவனத்தை வைக்காமல் அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன திட்டுறாங்க, எப்படி அவமானப்படுத்துகிறாங்கிறத கவனம் வைக்காமல் அந்த வார்த்தைகள் அவங்ககிட்டருந்து வெளியே வரும்போது அது நம் மனதுக்குள் வந்து தொட்டவுடன் இங்கிருந்து நம் மனம் என்ன கமெண்ட்டுகளை பிறப்பிக்குதுங்கிறத கவனமாக இருக்கணும். அந்த மனமானது உடனே அதற்கு எதிர்விளைவை ஆற்ற துடிக்கும். அந்த நேரத்தில் அதை அமைதிப்படுத்தி இங்கேயே உட்கார வைக்கணும். அப்போ நம் கவனமானது வெளிமுகமாக இல்லாமல் உள்முகமாக இருக்க வேண்டும்.